பொதுவா கனவுல பாம்ப பார்த்தாலே பயப்படணும்னு எந்த அவசியமும் இல்லைங்க. அந்த பாம்பு என்ன பண்ணுதுங்கிறத பொறுத்து நம்மளோட கனவுக்கான பலன் அமையும். பாம்பு கனவுல நம்மள கடிச்சுது அப்படின்னா, நம்மளோட கஷ்டம் எல்லாம் தீரும், கடன் தொல்லை தீரும் அப்படின்னு நம்பப்படுது. ஒருவேளை பாம்ப நம்ம அடிச்சு கொல்றது மாரி கனவு வந்துச்சுன்னா, நம்மளோட பொருளாதார பிரச்சனை, இல்ல நம்ம வீட்ல வரப்போற பிரச்சனைய நம்மளே தீர்த்துருவோம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். பாம்பு நம்ம வீட்டுக்குள்ள நுழையிறது மாரி கனவு வந்துச்சுன்னா, அது ஐஸ்வர்யம் பெருகும், பொருள் வளம் பெருகும், மகிழ்ச்சி அடையும் அப்படிங்கிறத குறிக்குது. பாம்பு நம்மள துரத்துவது போல் கனவு கண்டால், நம்மளோட சொந்தக்காரங்களோ, இல்ல தெரிஞ்சவங்களோ, நெருங்கிய வட்டாரம் நமக்கு துரோகம் செஞ்சுட்டு இருக்காங்க, நமக்கு ஒரு பிரச்சனையை விளைவிக்க போறாங்க அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். இதுவே நார்மலா நம்ம பாம்பு பார்க்கறத காட்டிலும் வெள்ளை கலர்ல, மஞ்சள் கலர்ல அந்த மாதிரி வேற வித்தியாசமான கலர்ல நீங்க ஒரு பாம்பு பார்க்குறீங்கன்னா, அது ஆன்மீக வளர்ச்சியை குறிக்கும். உங்களுக்கு ஆன்மீகத்தின் மேல நாட்டம் வரும். கடவுள் உங்களோட துணை இருக்கிறார் அப்படிங்கிறது அர்த்தம். பாம்புகள் தோலுரிக்கும் தன்மை கொண்டது. அதாவது பழையன கழிந்து புதியதை வரவேற்க நம்ம மனசு தயாராகுது அப்படிங்கிறதுக்கான அர்த்தமும் கூட பாம்புகளை நாம் கனவில் காண்பது. அதே போல நிறைய பாம்புகள் நம்ம கனவில் வந்துச்சு அப்படின்னா அது ஒரு புதிய தொடக்கத்தை குறிக்கும். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தொழில் வளமும் புதிதாக வரப்போகிறது அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம்.